பாடல் எண் பக்கம் 23. ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலர செய்யவே, மயிலின் வழியில் அருளை வேண்டுவோம். ஒன்று கூடுவோம். மனிதத்தை மறந்தோம், வேற்றுமை வளர்த்தோம், இறையை தொலைத்தோம். உள்ளங்கள் தெளிந்து உலகிலும் வருகின்றோம். அன்பு வழியிலே என்னை ஏற்றிடுவாயே, புது வாழ்வு மலரவே எம்மை மாற்றிடுவாயே. இறை வாழ்வு பெறும் பணியில் இணைவோம். அன்பின் தேவன் அழைக்கின்றார், ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். அன்பின் தேவன் அழைக்கின்றார், ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். உலகின் வழியில் இறைவன் ஆட்சி மலர செய்யவே, உலகின் வழியில் இறைவன் ஆட்சி மலர செய்யவே, மயிலின் வழியில் அருளை வேண்டுமோ, அருளை வேண்டுமோ. ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். பகைமை வளர்த்தோம், பாசத்தை தொலைத்தோம், பாரினி மாதர் உறவினை சிதைத்தோம். பகைமை வளர்த்தோம், பாசத்தை தொலைத்தோம், பாரினி மாதர் உறவினை சிதைத்தோம். புது யுகம் படைக்கவே வழியிலே இணைகின்றோம், புது யுகம் படைக்கவே வழியிலே இணைகின்றோம். அன்பின் தேவன் அழைக்கின்றார், ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலர செய்யவே, மயிலின் வழியில் அருளை வேண்டுமோ. அன்பின் தேவன் அழைக்கின்றார், ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். புனித கன்னிமரியாவினுடைய பிறப்பு விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோம். ஏனெனில் அவரிடமிருந்து நீதியின் கதிரவனாகி நம் கடவுள் கிறிஸ்து தோன்றினார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
பிரியமானவர்களே, இறைவனின் தாயாக, கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையாக, மாசற்ற இதயமாக, அரசியாக, அமல உற்பவியாக, விண்ணகம் எடுத்துச் செல்லப்பட்டவராக, இன்னும் பல்வேறு பெயர்களில் புகழப் பெறுபவர் நம் அன்னை. கதிரவனை ஆடையாகவும் விண்மீன்களை மணிமுடியாகவும் சூடியவராக போற்றப்படுபவள் நம் அன்னை. அன்னை கன்னி மரியாவின் பிறப்பு விழா 6ஆம் நூற்றாண்டு கீழை திருச்சபையில் ஆரம்பமானது. அன்னை மரியாள் அமல உற்பவியாக தோற்றம் பெற்று நம்மை வழிநடத்துகின்றார். நாம் நம் அன்றாட வாழ்வில் சந்திக்கும் அத்தனை துன்பங்களையும் அன்னை தன் வாழ்வில் சந்தித்தார். பொருளாதார வறுமையால் வாடினார். தன் மகனின் மரணத்தை தானே கண்டார். எத்தகைய துன்ப வேளையிலும் பதற்றப்படவில்லை. தன் வாழ்வு கடவுளது கரத்தில் பாதுகாப்பாக இருக்கிறது என்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டார். வெளி துன்பத்தை மறந்து அக அமைதியோடு வாழ்ந்தார். கடவுள் மேல் நாம் கொண்ட முழு நம்பிக்கையே நம்மை வழிநடத்தி செல்லும். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் உடல் நலனையும் மனநலனையும் தந்து ஆரோக்கிய அன்னை மூலமாக நம்மை வழிநடத்த வரம் வேண்டி இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இயேசு
வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏழடி இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கன்னிமரியா தம் திருமகனை பெற்றெடுத்தது எங்கள் மீட்பின் தொடக்கமாயிருக்க செய்தீரே. அந்த அன்னையின் பிறப்பு விழாவிலும் அடியார்களாகி எங்களுக்கு விண்ணக அருள்கொடைகளை ஈந்து நாங்கள் அமைதியில் வளர செய்திருவீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாசக முன்னுரை இறைவனின் வருகையை பற்றி முன்னறிவிக்கின்றது. நம் மீட்பர் நம்முன் தோன்றுவார். அவர் மேன்மை பொருந்தியவராய் இருப்பார். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மீட்பார். அவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மந்தையாகி நாம் அவர் வழி செல்வோம். அவரே நம் வாழ்வில் அமைதியை அருளி வழிநடத்துவார் என்ற உணர்வுடன் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இஸ்ரேலை ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 5 வசனங்கள் 2 முதல் 5 முடிய. ஆண்டவர் கூறுவது: நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சி இருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மக்கள் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பக்கம் 48. பக்கம் 48. மனிதனை
அவரிடமிருந்து வரும். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்தினேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? மண்ணையும் விண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் அவரிடமிருந்தே வரும். அவரை பார்த்துக் கொள்வார். உன்னை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இஸ்ராயேலை காக்கிறவர் உறங்குவதில்லை, அயர்வதில்லை. இஸ்ராயேலை காக்கிறவர் உறங்குவதில்லை, அயர்வதில்லை. ஆண்டவர் உன்னை காக்கின்றார், வலப்புறம் நிற்கின்றார். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்தினேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? மண்ணையும் விண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் அவரிடமிருந்து வரும். பகலில் கதிரவரும் உன்னை தாக்காது. இரவில் குளிரிரவும் உன்னை தீண்டாது. தீமை நின்று பாதுகாப்பார், அவரே உன்னுயிரை காத்திடுவார். தீமை நின்று பாதுகாப்பார், அவரே உன்னுயிரை காத்திடுவார். பயணத்தில் துணையாய் உடன் வருவார், எங்கும் வருகிருப்பார். மலைகளை நோக்கியே என் கண்களை உயர்த்தினேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? மண்ணையும் விண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் அவரிடமிருந்தே வரும். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்தினேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? மண்ணையும் விண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் அவரிடமிருந்தே வரும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அருள் நிறைந்த மரியே, ஆண்டவரும் உடனே. பெண்களுக்குள் நீ பேறு பெற்றாய், வாழ்க தாமரியே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய தூய
நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 18 முதல் 23 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனை, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவேன். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிறப்பவருக்கு இறப்பு உண்டு, இறப்பவருக்கு விண்ணகம் செல்லும் வாய்ப்பு உண்டு. ஆனால் ஒரே ஒருவருக்குத்தான் அந்த விண்ணக பேரின்பத்தை தன்னுடைய வயிற்றில் சுமக்கின்ற பாக்கியம் கிடைத்தது. இறை இயேசுவில் அன்புக்குரிய புன்னை மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மரியாளுடைய பிறப்பு விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மரியாளுடைய பிறப்பின் விழாவை ஆண்டாண்டு காலம் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். புனித அகுஸ்தினார் மிகவும் அழகாக கூறுவார், ஆண்டவர் தன்னையே வெறுமையாக்கி ஒரு மனிதனாக இந்த மனித குலத்திற்கு கொடுப்பதற்கு அவருக்கு ஆசை, விருப்பம். ஆனால் அதை அவர் நேரடியாக கொடுக்க விரும்பவில்லை. மாறாக அதை அவர் அன்னை மரியாளின் மூலமாகத்தான் கொடுக்க விருப்பப்பட்டார் என அகுஸ்தினார் அவர்கள் கூறுகின்றார்கள். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் நாம் அன்னை மரியாளுடைய பிறப்பு நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய கத்தோலிக்க தாய் திருச்சபையிலே ஒவ்வொரு புனிதருக்கும் அவர் இறந்த நாளை தான், அவர் விண்ணகத்தில் பிறந்த நாளை தான் திருவிழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் 3 பேருக்கு தான் நம்முடைய கத்தோலிக்க தாய் திருச்சபையானது பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றது. காரணம், மனுக்குல மீட்பிற்கும் அவர்களுடைய பிறப்பிற்கும் மிக நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்தவே தாய் திருச்சபை நமக்கு பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றது. அதில் முதலாவது நபர் இயேசு கிறிஸ்து. அவர் இல்லை என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் இங்கு திருப்பலி கொண்டாடி இருக்க முடியாது, இல்லையா? இப்படி வெயில உட்கார்ந்து இருக்கோம். என்ன காரணம்? கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகின்றோம். அவருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். எனவே கிறிஸ்து மானிட குலத்தின் மீட்புக்காக வந்தவர், ஒரு புதிய வாழ்க்கை நெறியை நமக்கு வகுத்து கொடுத்தவர். அந்த வாழ்க்கை நெறியின் மூலம் நாம் அனைவரும் விண்ணகம் செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவரது பிறப்பு அமைந்தது. எனவே அவருடைய பிறப்பை நாம் கொண்டாடுகின்றோம். இரண்டாவது நபர் நம்முடைய அன்னை மரியாள். காரணம், இறைவன் இந்த உலகத்திற்கு வெறுமையாக்கி வரும் பொழுது அவர் தேர்ந்தெடுத்த முதல் பிறப்பு யாரு? அன்னை மரியாள். ஆகவே அவருடைய ஒரு பிறப்பை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மூன்றாவது நபர் யாரு? ஸ்நாபகர்ல திருமுழுக்கு யோவான். பழைய ஏற்பாட்டில் இருந்து புதிய ஏற்பாடு வரை இயேசு கிறிஸ்து வருகிறார், மீட்பர் வருகிறார், அரசர் வருகிறார் என்று பல்வேறு இறைவாக்கினர்கள் கூறிக்கொண்டே இருந்தார்கள். இந்த வர்றாங்க, இப்ப வர்றாங்கன்னு பராக் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இறைமகன் வந்தாரா?
இல்லை. கடைசி இறைவாக்கினராக திருமுழுக்கு யோவான் இயேசு வாழ்ந்த சமகாலத்தில் வாழ்ந்தவர். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் என்று இயேசு கிறிஸ்துவை நேரடியாக பார்த்து சுட்டி காட்ட வந்தவர் திருமுழுக்கு யோவான். எனவேதான் அவருடைய பிறப்பையும் நாம் கொண்டாடுகின்றோம். இந்த மூவருமே ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தவர்கள். அது சரி, இப்ப நம்ம மரியாளுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றோம். நம்மிடம் எப்பொழுதுமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, மரியாளுடைய பிறப்பு திருவிவிலியத்தில் இருக்கிறதா? கிறிஸ்துவுடைய பிறப்பு இருக்கிறது, எழுதப்பட்டுள்ளது. ரைட். திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு திருவிவிலியத்தில் எழுதப்பட்டுள்ளது, கொண்டாடுகின்றோம். சரி. ஆனால் அன்னை மரியாளுக்குரிய பிறப்பை பற்றி எதுவுமே குறிப்பிடவில்லையே. நாம் எப்படி கொண்டாட முடியும், நீங்கள் எப்படி கொண்டாட முடியும் என்ற ஒரு கேள்விகளை நம்மிடம் ஒரு சிலர் கேட்பார்கள். அவர்களுக்கு நாம் கூறுகின்ற ஒரு பதில், 1000 ஆண்டுகளாக அப்போஸ்தலிக்க மரபு, கிறிஸ்தவ மரபு கொண்டாடிய ஒரு விழா. நாம் அனைத்திற்கும் ஆதாரமாக எடுக்கக்கூடியது எது? திருவிவிலியம். ஆனால் என்னைக்காவது கேட்டிருக்கின்றோமா இந்த திருவிவிலியத்திற்கு என்ன ஆதாரம் என்று? 1500 வருடங்களாக மக்கள் பேசிக்கொண்ட, கேட்டுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த வார்த்தைகளை நாம் எழுதி வைத்து இறுதியில் திருச்சபையானது திருவிவிலியமாக அங்கீகரித்தது. எனவே ஆண்டாண்டு காலம் முதல் 200 ஆண்டுகள் சீடர்களும் சரி, திருத்துதர்களும் சரி, அவர்களுடைய இயேசுவினுடைய வார்த்தைகளை மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இது எப்படி அப்படின்னா, புன்னக்காயல் மக்கள் நல்லா மீன் குழம்பு வைப்பாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். தூத்துக்குள்ள அடிக்கடி சாங்கின்னு சொல்லுவாங்க. அப்ப சொல்லும் பொழுது எனக்கு ஒரு நாள் எனக்கு மீன் குழம்பு வைக்க தெரியாது. நான் ஃபோன் பண்ணி கேட்கிறேன், எப்படி மீன் குழம்பு வைப்பது அப்படின்னு. அப்போ ஒரு அம்மா எனக்கு போன்ல சொல்றாங்க, இப்படிதான் வைக்கணும், இந்த மசாலா எடுக்கணும், எல்லாம் போட்டு வைக்கணும் அப்படின்னு. எனக்கு மறந்துடக்கூடாது இல்லையா? புன்னை நகரத்து மக்கள் எல்லாரும் நீங்க வச்சிருவீங்க, உங்களுக்கு தெரியும், ஆனா எனக்கு தெரியாது. அப்ப நான் எழுதி வைத்துக் கொள்கின்றேன் இல்லையா? அதை நான் வருகின்ற காலங்களுக்கு அதை உபயோகப்படுத்திக் கொள்வேன். அதுபோலத்தான் நாம் கொண்டாடுகின்ற, நாம் ஆதாரமாக வைத்துக் கொண்டிருக்கின்ற திருவிவிலியம். ஆண்டவருடைய வார்த்தை, அவர் இங்கு வாழ்ந்தார், அவர் நமக்கு நல்லெறியை கற்பித்தார் என்று நமக்கு கொடுத்த ஒரு உறுதியான ஒரு ஆதாரம் எது? அப்பொழுது வாழ்ந்த அப்போஸ்தலிக்க மரபு. எனவே அத்தகைய மரபில் 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக கூட அன்னை மரியாளின் பிறப்பை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே இது வெறும் கட்டுக்கதை அல்ல, புனையப்பட்ட கதை அல்ல. மாறாக அப்போஸ்தலர்கள், திருத்தூதர்கள், சீடர்கள் என அனைவரும் கொண்டாடப்பட்ட ஒரு விழாதான். கிபி 6ஆம் நூற்றாண்டிலிருந்து அன்னை மரியாளுக்குரிய பிறந்த நாளானது கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்னை மரியாளுடைய தாயார் அன்னம்மாளுக்கு என்று ஆலயம் 5ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு விட்டது. எனவே இன்று நாம் கொண்டாடுகின்ற அன்னை மரியாளின் பிறப்பு ஆண்டாண்டு காலம் நமக்கு இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு விழா. அது சரி, இத்தகைய விழாவை நாம் ஆண்டாண்டு காலம் கொண்டாடும் பொழுது இது நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்ன? இது வெறும் விழாவாக அமைந்து விட முடியுமா? வெறும் கொண்டாட்டம், சீரியல் போட்டோம், லைட் கட்டணும், முடிந்து விடக்கூடாது இல்லையா? ஆக ஒவ்வொரு திருவிழாவும் நமக்கு ஒரு செய்தியை மிகவும் ஆழமாக குறிப்பிடுகின்றது. அதில் முதலாவது செய்தியாக இன்று நமக்கு அன்னை மரியாள் கூறுகின்ற, ஆண்டவர் இயேசு கூறுகின்ற செய்தி, மரியாளின் பிறப்பு மூலமாக அன்னை மரியாள் விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் இணைக்கின்ற ஒரு பாலமாக இருந்தார். இதுவரை யாரும் அப்படி இருந்ததில்லை. நாம் இந்த நற்செய்தி வாசகத்தில் கேட்கின்றோம், கபிரியேல் தூதர் யோசேப்புக்கு சொல்கின்றார், அவர் தூய ஆவியால் கருவுற்று ஒரு மகவை பெற்றெடுப்பார் என்று. இன்னைக்கு நம்ம நற்செய்தி வாசகம் குறுகிய பகுதியை வாசித்தோம். இதில் நெடும் பகுதியாக பல்வேறு பெயர்களை கொண்ட ஒரு வாசகம் இருக்கிறது. ஆபிரகாம் தொடங்கி கடைசி மரியாள் வரை இவருடைய மகன் இவர், இவருடைய மகன் இவர் என்று வந்து கொண்டே இருக்கும். அப்படி மத்தேயு நற்செய்தியில் ஆபிரகாமில் தொடங்கி மரியாள் வரைக்கும் அவர் எழுதியிருப்பார். மத்தேயு நற்செய்தியாளர் யூதர்களுக்கு எழுதிய ஒரு நற்செய்தி இல்லையா? மத்தேயு நற்செய்தியாளருடைய வாசகர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா யூதர்கள். யூதர்கள் பெண்களை அவ்வளவாக போற்றக்கூடிய ஒரு சமூகம் கிடையாது. பெண்களை அவ்வளவு பெருமையாகவோ அல்லது போற்றி புகழக்கூடிய ஒரு சமூகமாகவோ கிடையாது. பெண்களை எப்பொழுதுமே
தள்ளி வைத்திருக்கின்ற ஒரு ஆணாதிக்கம் நிறைந்த ஒரு சமூகம். ஆனால் அப்படிப்பட்ட சமூகத்தில் மத்தேயு எழுதுகின்றார். ஆபிரகாம் தொடங்கி ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, அவருடைய மகன் யாக்கோபு என்று வரிசையாக சொல்லிக் கொண்டு வந்த இவர் கடைசியில் சொல்லுவார், யாக்கோபின் மகன் யோசேப்பு. யோசேப்பு மரியாளுடைய கணவர் தான் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று கூறுவார். இதுதான் அன்னை மரியாள் விண்ணையும் மண்ணையும் இணைத்த பாலம் என்று நமக்கு செய்தி குறிப்பிடுகின்றார். காரணம், அன்னை அந்த இடத்தில் யாக்கோபின் மகன் யோசேப்பு, யோசேப்பிடம் பிறந்தவர் இயேசு கிறிஸ்து என்று குறிப்பிட்டு விட்டால் அந்த இடத்தில் மனிதர் நம்முடைய கிறிஸ்தவத்தின் அடித்தளமே மாறிவிடும் இல்லையா? கிறிஸ்து கடவுளும் மனிதரும் மாணவர் என்ற ஒரு அடித்தளம் அங்கே மாறிவிடும். எனவேதான் மிகவும் தெளிவாக மத்தேயு நற்செய்தியாளர் யூதர்களுக்கு எழுதுகின்றார். யூதர்கள் இயேசுவை இறைமகனாக ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள், ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். எனவே அவர்களுக்கு புரியும்படி மிகவும் உறுதியாக கூறினார், இயேசு கிறிஸ்து மரியாவிடம் தூய ஆவியினால் பிறந்தார். இதைத்தான் பவுலடிகளாரும் ரோமேற்கு எழுதிய திருமுகம் முதல் அதிகாரத்தில் மிகவும் தெளிவாக கூறுவார். 3ஆம் வசனத்தில், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடல் அளவில் தாவீதின் வழிமரபினர், ஆனால் அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். எனவே இதுவும் கூட நாம் அன்னை மரியாளை ஏன் கொண்டாட வேண்டும் என்பதற்கு பவுலடிகளாரின் வார்த்தையும் இங்கே மிக முக்கியம். அது சரி, இப்போ நாம் மரியாளை விண்ணையும் மண்ணையும் இணைக்கும் பாலம் என்று நாம் கூறிவிட்டோம். இவர் மரியாள் நமக்கு கூறுகின்ற செய்தி என்ன என்று விசாரித்தால், என்று நோக்கினால் அது நமக்கு கொடுக்கின்ற ஒரு செய்தி தாழ்ச்சி இல்லையா? கபிரியேல் தூதர் வந்து கூறுகின்றார், ஆண்டவரின் அருள்மிக பெற்றவரே வாழ்க, இஸ்ரவேலுடைய அரசர் உன்னிடமிருந்து தோன்றுவார் என்று கூறும் பொழுது அவர் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு, நானா இது, என்னையா சொல்றீங்க அப்படின்னு அவர் ஆச்சரியப்படவில்லை. இதோ உமது அடிமை என்று சொல்லும் பொழுது அந்த அடிமையை தன்னுடைய தாழ்ச்சியின் குணத்தால் ஆண்டவர் ஒரு அரசியாக மாற்றிவிட்டார். அதனால்தான் தாழ்ச்சி என்னும் குணம், சீன தத்துவிய ஒரு அறிஞர் சொல்லுவார் கான்ஃபூசியஸ், தாழ்ச்சி என்னும் ஒரு குணம் இருந்தாலே போதும், அது மற்ற அனைத்து நற்பண்புகளுக்கும் தாயாக மாறிவிடுகிறது. இந்த உலகத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல், போட்டி பொறாமை இல்லாமல் நாம் ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் நமக்கு தாழ்ச்சி அவசியம். அதற்கு மிக முக்கிய எடுத்துக்காட்டாக இருப்பவர் யார்? நம்முடைய அன்னை மரியாள். அதனால்தான் இயேசு கூறினார், தன்னை தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அந்த உயர்த்துதலை நாம் அன்னை மரியாளின் வாழ்க்கையில் மிகவும் அழகாக காண்கின்றோம். இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். திருவள்ளுவரும் மிகவும் அழகாக 2000 ஆண்டுகளுக்கு நமக்கு சொல்லிவிட்டு சென்று விட்டார். அடக்கம் அமருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். நீங்கள் அடக்கம் தாழ்ச்சி என்னும் ஒரு குணத்தை நாம் கொண்டிருந்தால் அது நம்மை தேவர்களுக்குள் கொண்டு சென்று விடும். அது இல்லாமல் இருந்தால் நம்மை அது ஒரு கொடுமையான இருளுக்குள் தள்ளிவிடும் என்று கூறுகின்றார். எனவே நாம் தாழ்ச்சி கொண்டவர்களாக மாற வேண்டும் என்பதைத்தான் அன்னை மரியாளுடைய பிறப்பு நமக்கு எடுத்துரைக்கின்றது. அந்த ஒரு தாழ்ச்சியினால் தான் அவருடைய மனித பிறப்பானது விண்ணுலகில் அரசியாக மாற்றப்பட்டுள்ளது. இந்த ஒரு விழாவானது நமக்கு கொடுக்கின்ற இன்னொரு செய்தி, நாம் அன்னை மரியாளை கெட்டியா பிடிச்சுக்கிட்டோம். பியோ அவர்கள் சொல்லுவார், அன்னை மரியாள் என்பவர் ஒரு கடல் போல, இந்த கடலை தாண்டி தான் நீங்கள் விண்ணகம் என்னும் ஒரு கரையை அடைய வேண்டும். எனவே அன்னை மரியா கரங்களை நாம் மிகவும் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் என்று கூறுவார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இப்பொழுது அன்னை மரியாளுடைய கரங்களை மிகவும் இறுக்கமாக பிடித்து கொண்டு அவருக்கு நாம் செய்கின்ற வணக்கத்தை செய்து கொண்டு அவர் சொல்வது போல இறை மகனுக்குரிய அந்த வார்த்தைகளை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு வாழ்வேமானால் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு கூறுவது போல கடவுள் நம்மோடு இருப்பார். கடவுள் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் நாம் அவரோடு இருக்க வேண்டும். அப்படி நாம் கடவுளோடு இருக்க நமக்கு தேவையான மிக முக்கிய பண்பு என்னது? தாழ்ச்சியும் அன்னை மரியாளுடைய படிப்பினைகளும். எனவே அன்னை மரியாளின் வாழ்விலிருந்து அந்த அன்னை மரியாளுடைய தாழ்ச்சி என்னும் நற்பண்பை நாம் நம்முடைய உள்ளத்தில் எடுத்துக்கொண்டு, யாக்கோபு எழுதிய திருமுகம் மிக அழகாக சொல்கின்றது, உங்களை கடவுளுக்கு முன் தாழ்த்துங்கள்,
ஆண்டவர் உங்களை மேன்மேலும் உயர்த்தி விடுவார் என்று கூறுகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் நாம் மரியாளோடு இருக்க வேண்டும். மரியாள் கொண்டிருந்த அந்த நற்பண்பை நம்முடைய வாழ்வில் நாம் கொண்டிருக்க வேண்டும். அத்தகைய வரத்தை இந்த திருப்பலியில், இந்த திருவிழா நாளில் இறைவன் நம் அனைவருக்கும் கொடுத்து, கடவுள் நம் குடும்பத்தோடு, நம் வாழ்வோடு, நம் பிள்ளைகளோடு இருந்து நம்மை எந்நாளும் ஆசீர்வதிக்க, அன்னையின் பரிந்துரை ஜெபம் எந்நாளும் நம்மோடு இருக்க இந்த திருப்பலியில் வர வேண்டி மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் இந்த நாளில் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளையும் நினைவு கூர்ந்திட ஒன்று கூடியுள்ள நாம் அவரை மன்றாடுவோம். அன்னையின் பிறப்பு நாளில் நமக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் இறைவன் பொழிய இப்பொழுது நம் தேவைகளை எடுத்துரைப்போம். அன்பின் நிறைவா, திருவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் அனைவரும் தூய்மையின் வழியில் நடந்து இறைமக்களை பாதுகாக்கவும், தங்களின் எளிய வாழ்க்கையினால் இறைமக்களுக்கு முன்மாதிரியாக திகழவும், இறைவேண்டலினால் இறைவனுக்கு உகந்த மக்களை உருவாக்கும் பணியில் தம்மையே அர்ப்பணிக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊச்சேயம் இறைவா, இத்திருவிழாவை கொண்டாடும் எம்மூர் மக்கள் அனைவரையும் உம் பாதம் ஒப்படைக்கிறோம். அவர்களின் தொழில் முயற்சிகளை நீர் ஆசீர்வதித்து அவர்கள் வாழ்வில் செலுத்து வளம் பெறவும், எதிர்காலம் சிறப்புறவும், நோய் இல்லாத வளமான வாழ்வு வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டுபவரே எம் இறைவா, எம் ஊரில் உள்ள இளைஞர்கள் உம்மை மன்றாடுகின்றோம். வேலை தேடுவோருக்கு வேலை வாய்ப்பையும், திருமண வரத்திற்காக காத்திருப்போருக்கு திருமண வரத்தையும் அருளி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, உம்மோடு இணைந்த நிலையில் ஒளி பெற்றிருக்கும் நாங்கள் பொய், அவநம்பிக்கை, கடின உள்ளம், பொறாமை, ஏற்றுக்கொள்ளாமை போன்ற இருளின் செயல்களை தவிர்த்து வாழ வரமருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல மருத்துவரே எம் இறைவா, கொரோனா என்ற கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பரிபூரண சுகம் தந்து காத்திட வேண்டும் என்றும், நோயாளிகளை காத்து வரும் மருத்துவர்கள் மனம் தளராமல் தங்களது கடமைகளை தளராமல் செய்யவும், கொரோனா என்ற வைரஸ் நாட்டை விட்டு விரைவில் வெளியேற மக்கள் அனைவரும் இயல்பு நிலைக்கு திரும்பவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த நேரத்தில் மௌனமாய் மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுக்கள் உம் திருமுன் உகந்தனவாகுக. எங்கள் நம்பிக்கை எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டும் எங்கள் அன்னை மரியாளின் பரிந்துரையாலும் எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பக்கம் 37. இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் பறந்து கனிவோடு பணிந்து இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன்.
உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனிதரானவும் ஒரே திருமகன் எங்களை ஆதரிப்பாராக. கன்னியிடமிருந்து பிறந்த அவர் தம் தாயின் கன்னிமைக்கு பழுதின்றி அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கை உமக்கு ஏற்றதாயிருக்க செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பிறப்பு பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து ஆட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை தமது திருவயிற்றில் கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுநடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவுறுதல். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் இன்று ஆரோக்கிய அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகின்ற எமது ஒரு மக்கள், எங்கள் குடும்பங்கள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பிலும் விசுவாசத்திலும் நிறைவினை காண செய்தார்கள். மேலும் உயிர் தழுவதன் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனிதாயான புனித ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் எம் ஞான தகப்பன் புனித சவேரியாருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்னை மரியாளின் பிறப்பு நாளில் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தன்னுடைய தாயைப் போல நம் அனைவரையும் தாழ்ச்சி என்னும் நற்பண்பால் வாழ அழைக்கின்றார். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். பக்கம் 49. பக்கம் 49.
ஐயா நான் வந்தேன் தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன் தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன் ஐயா நான் வந்தேன் தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன் தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன் துயரி சோரி பாவி எனக்காய் சிந்தி துஷ்டன் என்னை அழைத்தீ தயை செய்வோம் என்றே இதை அல்லாது போக்கிலை தேவாட்டு குட்டி வந்தே ஐயா நான் வந்தேன் தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன் தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன் ஐயா நான் வந்தேன் தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன் தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன்
அன்பார்ந்த மக்களே, உங்கள் அனைவருக்கும் தாய் மரியின் பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றேன். ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் நாமும் நம் குடும்பங்கள் அனைத்தும் நமது ஊரும் நிறைவாக ஆசீர்வதிக்கப்படுவதாக. அதில் ஒரு சிலருக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக இந்த 3 நாட்களும் சிறப்பாக இந்த திருவிழா அமைய நமக்கு அருள் உதவி செய்த ஆண்டவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அடுத்ததாக இன்றைய திருவிழா திருப்பலியை தலைமையேற்று நடத்திய மற்றும் மறைவுரை ஆற்றிய அருள் தந்தை ராஜேஷுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஃபாதர் ராஜேஷை பற்றி சொல்லணும்னா, சாமிக்கு என்னுடைய முன்னாள் பங்கு லூர்தமாழ்புரம். அவர் 1 மாத உருவானவர். கடந்த ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி லூர்தமாழ்புரத்தில் லூர்தன்னை ஆலயத்தில் ஆண்டவரால் அருள்பொழிவு பெற்று இன்று குருவாக இருக்கின்றார். அவர் மகா ஆச்சரிய மாதா அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மகா ஆச்சரிய மாதா என்று அந்த துறவர சபையிலே அவர் அருள் பணியாளராக பெங்களூரிலே அவர் பணியாற்ற இருக்கிறார். எனவே தந்தை அவர்களை இந்த நாட்களில் அழைத்தேன். கொரோனா காலத்திலே அவர் வந்த பொழுது என்னோடு 3 மாதங்கள் திருத்தொண்டராக எனக்கு பல்வேறு உதவிகள் செய்தவர். இறைவார்த்தை அறிவிப்பதிலே அவருக்கு மிகுந்த ஆர்வம் உண்டு என்பது எனக்கு தெரியும். என்றும் நமக்கு நல்லது மறைவுரை தந்து அன்னை மரியாளை போல நாம் எந்த பண்பை அணிந்து கொள்ள வேண்டும்? தாழ்ச்சி என்கின்ற அந்த பண்பை நாளும் அணிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? எல்லா விடயங்களிலும் நம்மை உயர்த்துவார், நம்மை தாங்கி படிப்பார் என்று அருமையான சிந்தனை வழங்கினார்கள். எனவே தந்தை அவர்களுக்கு சிறப்பான நன்றிகளை நமது பங்கின் சமூகம் சார்பாக குறித்தாக்குகின்றேன். ஜோர கரகோசை எழுப்பி தந்தையுடைய பணி சிறக்க வாழ்த்துகின்றோம். அவருக்காக பிரார்த்தனை செய்கின்றோம். அடுத்த நம்ம சின்ன சாமிகளை நன்றி சொல்லக்கூடாது இல்லையா? சாமி நானும் இங்கு நம்ம ஊரில் நமக்காக, உங்களுக்காக இல்லை, நமக்காக வேலை செய்வதுடைய கடமையும் எங்களுடைய ஆண்டவர் தந்த மிகப்பெரிய பணி. எனவே இந்த நாளில் தந்தை அவர்களிடம் என்னுடைய மகிழ்ச்சியையும் திருவிழா வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த திருவிழா சிறப்பாக அமைப்பதற்கு பல்வேறு கமிட்டிக்காரர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஊர் நிர்வாக கமிட்டியினர், கோவில் நிர்வாக கமிட்டியினர் மற்றும் பல்வேறு கமிட்டிகளைச் சேர்ந்த பெரியவர்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியை நான் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். மேலும் இந்த நாட்களில் பல்வேறு வேலைகளை, இந்த திருவிழாவிற்காக வேலைகளை செய்த வேளாங்கண்ணி மாதா ஆலய பகுதியில் வாழுகின்ற மக்கள், குறிப்பாக இளைஞர்கள், இடையில ஒரு நாள் வந்து பார்த்தேன், இங்கு இருக்கின்ற இடங்களை எல்லாம் துப்புரவு செய்து இந்த அழகாக ஜோடனைகள் எல்லாம் அந்த கொடிகளை எல்லாம் பெட்டி ஏற்பாடுகள் செய்த அந்த இளையவர்களுக்கும் மற்றும் இந்த ஆலயத்தில் ஜெபம் ஜெபிக்கின்ற திரு கொலம்பஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த திருவிழா காலங்களில் நம்முடைய பங்கு ஆலயத்திலிருந்து இங்கு வருகை தந்து எல்லா ஏற்பாடுகளையும் வழிபாட்டிற்காக செய்து தந்த ஆலய பணியாளர்கள், பீட சிறுவர்கள் யாவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை நான் தெரிவிக்கின்றேன். அடுத்து முக்கியமாக நான் நன்றி சொல்ல வேண்டும் பஞ்சாயத்து உறுப்பினர்கள், தலைவர்கள், அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. நேற்றெல்லாம் நீங்க எல்லாரும் என்ன செஞ்சீங்க? பாயாசத்தை சாப்பிட்டுட்டு பேப்பர் எங்க தூக்கி போட்டு போனீங்க? குப்பைய எவனும் பிறக்குவான், முடிஞ்சா பங்குசாமி பிறக்கட்டோன்னு அங்க போட்டு போயிட்டு, அப்படிதானே? சில டம்ளர்கள் எல்லாம் கிடந்த குப்பையாக கிடந்தது. போகும்போது என்ன செய்யறது? ஒரு குப்பை தொட்டில கொண்டு போய் சேர்க்கலாம் இல்லையா? இது நம்ம ஊர் தானே. இந்த ஊரை நாம தான் துப்புரவா வச்சிருக்கணும். நீங்க எல்லாரும் போயிட்டீங்க, நீங்க போறதுக்காக காத்து கிடந்த, எங்க பார்த்தாலும் குப்பை. சரியா? ஒரே டம்ளர் கிடக்கு, என்ன குடிச்சிங்களோ தெரியல. சின்ன சின்ன பேப்பர்கள் எல்லாம் ஆங்காங்கு தூக்கி எறிந்து சொல்லுங்க. அதையெல்லாம் ஒரு இடத்தில் பத்திரமாக கொண்டு போய் சேர்க்கலாம். இதெல்லாம் நாம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிடணும் இல்லையா? பொது இடம், உங்க வீட்டுல சோறை சாப்பிட்டுட்டு எச்ச தூக்கி நடு வீட்டில் போட்டு போவீங்களா? போட்டு போவீங்களா? ஒருவேளை நான் வரேன், எனக்கு ஒரு டம்ளர் காப்பி கொடுப்பீங்க, குடிச்சிட்டு டம்ளர் தூக்கி போட்டால் எப்படி இருக்கும்? வீட்டுக்கு முன்னால ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? பண்பாடாக இருக்காது. எனவே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். பொது இடங்களையும்
அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகள். இந்த இடத்தெல்லாம் சுற்றுப்புறப்படுத்தி நாம் எல்லாம் உட்காருவதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். அடுத்து ஒளி அமைத்து தந்த நண்பர்கள், பந்தல் ஏற்பாடு செய்த அந்த பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றி அன்போடு உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். யாருக்காக நன்றி சொல்ல மறந்திருந்தால் அவர்களும் என்னுடைய இதய நன்றிகளை ஏற்றுக்கொள்ள. இதோ கன்னி ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருவுணவால் ஊற்றம் பெற்றுள்ள உமது திரு அவை அக்களிப்பதாக. அனைத்துலகின் எதிர்நோக்காகவும் மீட்பின் விடியலாகவும் விளங்கிய புனித கன்னிமரியாவினுடைய பிறப்பில் இந்த திரு அவை என்றும் மகிழ்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், கிறிஸ்துவின் பலி தொடர்கின்றது. மீண்டும் ஒன்றை நினைவுபடுத்துகிறேன். நம்முடைய இந்த அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தின் இந்த வடக்கு பக்கம் 7 தங்கும் அறைகள் உள்ளன. அவைகளை நாம் சரி செய்வதாக இருக்கிறோம். ஏற்கனவே சொன்னேன், தாராள உள்ளம் கொண்டவர்கள் நன்கொடை தர அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். நன்கொடைகளை பங்கு அலுவலகத்தில் கொடுத்து ரசீதுகளை பெற்றுக் கொள்ளவும். அடுத்ததாக இன்று இந்த புதிய குருவானவர் ராஜேஷ் அவர்களுக்கு அவருடைய பங்கின் சார்பாக இந்த நூலாடையை பொன்னாடையாக தந்து அவரை கௌரவம் செய்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பெங்களூரு குருத்துவ கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இறுதி ஆண்டில் இந்தியாவிலுடைய எப்படி கிறிஸ்தவம் பரவியது என்பதை படிக்கின்ற பொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயம். தூத்துக்குடியை சேர்ந்தவன், இருந்தாலும் தெரியாமல் இருக்கு. புன்னக்காயர் என்ற ஒரு வார்த்தையை, என்ற ஊரை நாங்கள் படிக்க முடியாமல் எங்களால் கடந்து செல்ல முடியாது. எனவே தமிழகத்தில் கிறிஸ்தவர்கள், ஆதிகால கிறிஸ்தவர்கள் வர காரணமாக இருந்த ஊர்களில் மிகவும் முக்கியமான ஊர் நம்முடைய புன்னக்காயர். எனவே எப்படியாவது போகணும் என்று நினைத்து படிப்பை முடிக்கும் பொழுது நினைத்து கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் தந்தை அவர்களும் இங்கு மாறி வந்தார்கள். எனவே தந்தையர்களோடு 5 வருடம் பழகி இருக்கின்றேன். கடைசி 3 மாதங்கள் அவருடைய திருத்தொண்டராக இருந்திருக்கின்றேன். லூர்தமால்புரத்தினுடைய பங்கின் வளர்ச்சி 5 வருடங்களுக்கு முன்னால் எப்படி இருந்ததோ அதுக்கும் இப்பொழுதுக்கும் சம்மதம் கிடையாது. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்திருந்தார் தந்தை அவர்கள். இப்பொழுதும் தம்பி என்று உரிமையோடு அழைப்பார். எனவே இந்த திருப்பலிக்கு அன்போடு அழைத்ததற்கு அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல நம்முடைய உதவி பங்கு தந்தையும் மிகவும் இனிமையாக பழகி அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றேன் சின்ன கோவிலில். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னோடு இணைந்து ஜெபித்ததற்கு மிக்க நன்றிகள். முக்கியமான ஒரு குழுவை நன்றி சொல்ல வந்துவிட்டேன். யாரு? பாடகர் குழுவினர் இல்லையா? சிறப்பாக இந்த நாட்களில் இசை அமைத்து பெருமையான குரலில் பாடினார்கள். நான் முன்னாலே சொல்லியிருக்கேன், நான் இருந்த பங்குலெல்லாம் பாடகர் குழு தான் உதைச்சிக்கிட்டே இருக்கும். சில கழுதுகள் பின்னங்காலால் உதைக்கிற மாதிரி உதைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே நம்ம ஊரில் அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. அருமையாக பாடுவார்கள், நம்மை ஜெபிப்பதற்கு தூண்டுவார்கள். எனவே பாடகர் குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள்.
இயற்பிலை சூழும் உன் திருப்பாதமே வங்க கடலில் ஒரு முத்தெடுத்தே வானக நாயன நாடெடுத்தே பல கோடி மக்களுக்கு பார்வை தந்தார்